கேரளா லாட்டரியில் ஓணம் பரிசாக 25 கோடி பாலக்காடு மாவட்டத்தை சேர்ந்தவருக்கு விழுந்துள்ளது. அவருடைய பரிசு லாட்டரி சீட்டு. கடந்து வந்த பாதையை பார்க்கலாம். மது போதையை விட கொடூரமானது, ஆபத்தானது. சூதாட்டம் எனும் கொடூரன் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள் வந்து நம்மை நாசம் பண்ணிடும். இவருக்கு கிடைத்தது போல் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் என்றால் பரவாயில்லை. ஆனால் இப்படி ஒரு வாழ்க்கை எல்லோருக்கும் அமையாது. கேரளா லாட்டரி பரிசு சீட்டு விழும் முறைகள். ஓணம் பண்டிகைக்கு அச்சடித்த லாட்டரி சீட்டுகளின் எண்ணிக்கை 85 லட்சம் சீட்டுகள். அதில் விற்ற லாட்டரி சீட்டுகள் 75,45,000. விற்காத லாட்டரி சீட்டுகள் 9,50,000 சொச்சம். லாட்டரி நம்பர்கள் TBTC என்று 12 வரிசை இருக்கும். லாட்டரி சீட்டு குலுக்கும் முன்பு 2 முறை ட்ரையல் பார்ப்பார்கள். லாட்டரி மிஷன்ல சீரியல் முதல் அனைத்து நம்பர்களும் சரியாக நடுவில் உட்கார வேண்டும். எந்த ஒரு நம்பராவது பாதியில் நின்றிருந்தால் திரும்பவும் முதலில் இருந்து மிஷனை சுத்த விடுவார்கள். இவருக்கு கிடைத்த அதிர்ஷ்டத்தை கீழே பாருங்கள். 2 முறை ட்ரையல் பார்த்ததில் இவரோட நம்பர் சிக்காதது. பரிசு விழுந்த 6 நம்பரும் சரியாக விழுந்தது. ஒரு நம்பர் மாறி விழுந்து இருந்தால் காலி. 12 வரிசை சீட்டுகளில் இவரோட வரிசை நம்பரே வந்தது. இவரோட நம்பர் பரிசு அடிக்கும்போது மிஷன்ல நம்பர் பாதியில் நிக்காமல் போனது. எல்லாத்தையும் விட முக்கியமானது, பரிசு சீட்டை பத்திரமாக வீட்டில் பாதுகாப்பாக வைத்திருந்தது. கவுண்டமணி செந்தில் காமெடி போலவே ஒருவேளை பரிசு சீட்டை தொலைத்திருந்தால் இத்தனையும் தாண்டிதான் இவருக்கு இந்த பரிசு தொகை. அதிர்ஷ்டம் என்பது சாதாரணமானது இல்லை. அதற்கெல்லாம் ஒரு கொடுப்பினை வேண்டும். கடவுளின் ஆசிர்வாதம் வேண்டும்.